வணக்கம். நெருப்பு தமிழன். விஜயை பற்றி பேசுவதற்கு ஐயா கமலஹாசனுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு எனக்கு புரியல. இவரை நம்பி தொழிலதிபர்லேருந்து அவ்வளவு பேர் வந்தாங்கங்க. அவ்வளவு பேரும் நீ எல்லாம் ஒரு மனுஷனான கார் துப்பிட்டு போயிட்டாங்க. அதற்கப்புறம் நம்ம ஐயா போயிட்டாரு, பிக் பாஸ் நிகழ்ச்சியில் டார்ச் லைட் அடிக்க போயிட்டாரு. அதற்கப்புறம் சரி டார்ச் லைட் அடிச்சுவிட்டு திமுகவுக்கு எதிராக ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக போய் முக ஸ்டாலின் வீட்டில் டார்ச் லைட் அடிச்சுவிட்டாப்புல. கடைசியில் எல்லா பக்கமும் டார்ச் லைட் அடித்ததுனால தான் ஐயாவுக்கு ஐயாவுக்கு ஒரு ராஜ்யசபா பார்சல் அப்படின்னு பார்சல் பண்ணோன்னா கட்சியை ஊற்று மூடிவிட்டு இங்கே போயிட்டாப்புல. இவர் விஜயை பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்த அருகதையும் இல்லை. அதே போல் ஐயா ரஜினிகாந்த் திமுக ஆட்சியை எதிர்த்து கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும், புதிய வரவாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாப்புல ரஜினி கொடுக்குற இந்த முட்டைலாம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, கிள்ளி போட்டு போயிட்டே இருப்போம். அதனால் இந்த ரஜினி கொடுக்குற முட்டு, அதுக்கப்புறம் இந்த பார்த்திபன் ஒருத்தர் உள்ள விஜயம் நானும் சிஎம் தான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வேற முட்டு கொடுக்குறாரு. இந்த எந்த முட்டும் இங்கே வேலைக்கு ஆகாது. விஜய் தான். விஜயினுடைய இடத்திற்கு எவனும் தமிழ்நாட்டில் வர முடியாது. அதனால் உங்களுடைய நிலை வேறு, விஜயினுடைய நிலை வேறு. விஜயினுடைய அரசியல் பேசுபொருளாகும் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றமாக அமையும்.